அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கழுத்து சொல்லுது இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யமதர்மராஜா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு, நான் கொஞ்ச நேரத்துல செத்து வேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி வந்து அந்த கழுத்துக்கு சொல்லுது. அப்போ அந்த கழுத்து வந்து ஏன் நீ பயப்படுற, நான் அவனை வந்து ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன், அப்பதான் அவனை சாகடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்து சொல்லி கொண்டு போய் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கொண்டு போய் விட்டு வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது திடீர்னு வந்து கொஞ்ச நேரத்துல அந்த சிட்டுக்குருவியை வந்து ஒரு பெரிய பாம்பு வந்து கடிச்சு சாப்பிட்டு சேர்த்து போயிடுது. இந்த பருதி இங்க வந்துடுது. அப்போ யமதர்மராஜா எங்க அந்த குருவி அப்படின்னு பாக்குறாரு. அப்போ இது சொல்லிட்டு நான் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நான் விட்டு வந்துட்டேன், உங்களை பார்த்து அது பயந்துச்சு, நான் வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி போயிட்டு வந்து இனிமே உங்களால அதை ஒன்று பண்ண முடியாது. அப்போ யமதர்மராஜா சிரிச்சுட்டே சொன்னாரா, இல்ல அதோட விதியே வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு பாம்புனால தான் சாகணும்னு இருக்கு. அதை நான் நினைச்சது என்னன்னா இங்கே நிற்கிது, எப்படி 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நினைச்சு சிட்டுக்குருவி அவ்வளோ தூரம் போகும்னு நான் நினைச்சேன். ஆனா ஓம் வழியில அது வந்து அங்கே போய் சேர்த்து போயிடுச்சு. ஸோ இதையே நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணங்களையும் மாற்ற முடியாது, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நம்மளுக்கு நடந்துதான் ஆகும். ஸோ நம்ம அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு நம்ம மனசை வர்த்திக்கிறத விட எப்பயுமே நம்மளுக்கு வர விஷயம் வந்து கடவுள் வந்து நம்மளால தாங்க முடியாத எந்த ஒரு பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ குழப்பங்களையோ நம்மளுக்கு கடவுள் தரமாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஐயோ மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு எடுத்துக்காம சரி நம்மளால தாங்க முடிய கஷ்டம் தான் நம்மளுக்கு கடவுள் தருவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அது நடக்குது விதினாலே நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நோட்டை அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து முன்னேறியே போனோம்னா எப்பயுமே மனசு வந்து ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது. அப்புறம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இப்போ மனம் வந்து ஏன் குழப்பம் அடையுது, ஏன் குழப்பம் அடையுது, ஏன் வந்து ஆரவாரம் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனசு குழப்பம் அடையுது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு தான் மனசு வந்து குழப்பம்